Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஈஸியான அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஆமாங்க, கேரமல் பிரெட் பாப்கார்ன்னு சொல்லி பிரெட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது செய்யறதுக்கு நான் 4 ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு வர வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் வறுத்திங்கனாவே போதும், மொறுன்னு வந்துடும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இப்போ அதே பேனில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் சாஸ் செய்ய போகிறோம். மேக்ஸிமம் கேரமல் சாஸ் செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, நான்ஸ்டிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை போட்டு கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். கட்டி கட்டியாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது உருகி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. சப்போஸ் உங்கள் அடுப்பு சிம்மில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தீண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கேரமல்னு சொல்லுவாங்க. உருகினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு விட்டு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கேரமலும் அந்த பட்டரும் நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேரமலும் பட்டரும் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இதுதான் கேரமல் சாஸு. இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே கேரமல் சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ கேரமல் சாஸ் ரெடி ஆனதையுமே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பிரெட் க்யூப்ஸ் இது கூட போட்டு அந்த கேரமல் சாஸ் பிரெட் க்யூப்ஸோட கோட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு ஷீட்டில் பரப்பி விட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரமல் பிரெட் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.